Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்ம ஒரு flat load stitch யூஸ் பண்ணி ஒரு flower filling வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணும்போது என்னென்ன மாதிரி சிரமம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். 4 month டியூரேஷன் கோர்ஸ் 1500 மட்டுமே. தேவை அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த ஃப்ளாரோட பெட்டலை வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம். பாருங்கள், மொத்தம் 5 பெட்டல் இருக்குது. நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டலையும் மார்க் பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். இதுபடி தான் நம்ம ஒவ்வொரு பெட்டலையும் ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நல்லா முடிச்சு போட்டு எண்ணாட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று கவனிங்க. இப்போ வந்து நமக்கு இந்த கீழ் போர்ஷன் வந்து பெட்டலோட கீழ் போர்ஷன் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேல் பார்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். நான் ஒர்க் பண்ண நீங்கள் நல்லா கவனிங்க. நான் எந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ளார் ஃபுல்லாகவுமே சரி த்ரெட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பெட்டலோட சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து மேலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த ரவுண்ட் ஷேப்க்கு உள்ளேருந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு இப்போ அந்த வெளியே பெட்டல் இருக்குல்ல, பெட்டலுக்கு உள்ளே வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு பெட்டலோட அவுட்டர் அதாவது சரி த்ரெட்டுக்கு வெளியே வந்து குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ அடுத்த ஸ்டிச் எங்கே போடுறேன்னு பாருங்கள். அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வெளியே போடுறேன், உள்ளே வந்து குட்டி லாக் ஸ்டிச். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாலோ ஆகும். ஆனால் நம்ம மேலேயும் கீழேயும் எந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு 2 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது பெட்டலுக்கு உள்ளே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு வெளியே லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ கீழே உள்ள போர்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, மேலே வந்து அதிகமாக இருக்குது, அப்படி தானே? அப்படிங்கிறப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டிச்சை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு உள்ளே கொண்டு போகாமல் பெட்டலோட பாதியில் ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி 2 ஸ்டிச் நம்ம போட்டு நம்ம வந்து திரும்ப உள்ளே எடுக்கும்போது உங்களுக்கு மேலே உள்ள பெட்டல் வந்து ஃபுல்லாகவுமே கவர் ஆகும். ஓகேவா? கரெக்டாக அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத. இப்போது உள்ளே ஒரு ஸ்டிச் வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். பொறுமையாக த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து கட்டாக விட்டுறாதீங்க. இப்போ வந்து கரெக்டாக பெட்டலோட சென்டரில் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டு வெளியே எடுக்கிறேன். இப்போ அதே ப்ராசஸில் இப்போ வந்து நமக்கு வந்து கீழே வந்து போர்ஷன் வந்து ஓரளவு கவர் ஆகிட்டு மேலே வந்து நமக்கு பெட்டல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஃபில் ஆகுறதுக்கு. அதனால பெட்டலோட பாதியில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து 2 ஸ்டிச் போடுங்க 3 ஸ்டிச் போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் வந்து பாதியில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். இப்போது நான் பாதியில் 2 ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கடைசியாக ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த பெட்டல் வந்து ஃபுல்லாக அந்த பாதி போர்ஷன் வந்து கவர் ஆகிரும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு. சில்க் த்ரெட் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக த்ரெட் வந்து கட் ஆகிரும். த்ரெட் கட் ஆகிட்டு அப்படின்னா திரும்ப நம்ம எண்ணாட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பண்ணும்போதே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு பெட்டலில் பாதி போர்ஷன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த போர்ஷன் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். நான் அதனால தான் வீடியோ ஃபுல்லாகவுமே ஷூட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், லாக் ஸ்டிச் வந்து வெளியே போட்டாச்சு. இப்போ ஒரு லாங் ஸ்டிச் ஃப்ளாருக்கு ரவுண்ட் ஷேப்க்கு உள்ளே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அதே ப்ராசஸ் தான், ஆனால் வந்து மேலே உள்ள போர்ஷன் வந்து நமக்கு கவர் ஆகணும். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாதியாக ஸ்டிச் போட்டு கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து வெளியே எடுக்கிறேன். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டுட்டோரியல் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து ஃப்ளாட் லோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் எடுத்து பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டிசைன் எடுத்து அந்த டிசைனில் வந்து ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது போக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து எம்போஸ் லோடு யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த ஷேப் ஃப்ளார் மட்டும் இல்லாமல் பெட்டல்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் எடுத்து அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
வீடியோ தெளிவாக கவனிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே ப்ராசஸ் தான், பாதியில் ஸ்டிச் போட்டு, அதாவது கீழே உள்ள போர்ஷனும் மேலே உள்ள போர்ஷனும் ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு பேப்பரில் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், சில்க் த்ரெட் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். மேலே உள்ள போர்ஷன் கீழே உள்ள போர்ஷன் ரெண்டுமே ஈவனாக கவர் ஆகணும். நான் ஒவ்வொரு பெட்டலாக மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த மார்க் பண்ணபடி கரெக்டாக ஒவ்வொரு பெட்டலும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெட்டல்லேருந்து இன்னொரு பெட்டலுக்கு நீங்கள் மாறி போகக்கூடாது. அந்த ஒரு பெட்டலுக்குள்ளேயே உங்களோட லைன்ஸ் ஃபுல்லாகவுமே கவர் ஆகிடணும். அப்படி ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். புரிஞ்சுதா? கவனிங்க நல்லா. உங்களுக்கு வந்து மேல் போர்ஷன் வந்து எந்த அளவு பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறோம்ல, அது வந்து உங்களோட பெட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரேமை வந்து நான் ரொட்டேட் பண்ணி போடுறேன். ஏன்னா எனக்கு ஃப்ரேம் ரொட்டேட் பண்ணி போட்டு தான் பழக்கம். உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் மூவ் பண்ணி போட்டுருவீங்க அப்படின்னா தாராளமாக அப்படி போடுங்க. இல்லை எனக்கு ரொட்டேட் பண்ணி போட தான் வரும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1500 ரூபாய்க்கு 4 மாத டியூரேஷன் கோர்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 90+ ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகும். மார்க்கிங், ட்ரேசிங், ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலோடு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் உங்களை ஒரு ப்ளவுஸ் டிசைன் வரைக்கும் பண்ண வச்சுருவேன். தேவை அப்படின்னா நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் உங்களோட கோர்ஸ் வந்து கண்டினியூ ஆயிரும். மெட்டீரியல் கிட்டு கூட நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ஆரி பழகிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க ஐடியாஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்க பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உள்ள மெட்டீரியல் கிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், சேம் ப்ராசஸில் தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஜரியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே வெளியே போடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், அவுட்டர் லைனில் இன்னர் லைனில் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு வந்து ஹோல்ஸ் வருது இல்லையா? எனக்கு கூட சின்ன ஹோல்ஸ் வந்து வந்திருக்கு. அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம அவுட்டர் லைனில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு சரி த்ரெட்டோ சில்க் த்ரெட் இல்லை பீடு சர்தோசி இந்த மாதிரி எதுனாலும் போட்டு நம்ம கவர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஹோல் வந்து ஃபுல்லாகவுமே லாக் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம், ரிங் நாட் போட்டுக்கலாம், பீட்ஸ் எதுனாலும் போட்டு உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம். கிளாத் வந்து எப்போவும் ஃப்ரேமில் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு முறை இருக்குது. அதுபடி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கிளாத் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அங்கங்கே பிடிச்சி இழுத்திங்கன்னா கிளாத் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும். ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணவும் நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளும் நல்லாயிருக்கும். அதனால கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுற கரெக்டான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். செக் பண்ணி அதுபடி பார்த்து ராயேஜ் செல்ஃபேஜ் எல்லாமே பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளாத் வந்து லூஸ் ஆகாது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ கடைசி பெட்டலுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போலவே தான் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணுறேன். இப்போ கடைசிக்கு முந்தின பெட்டல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த பாதி பெட்டல் மட்டும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணணும். கரெக்டாக நான் ஒவ்வொரு பெட்டலையும் கரெக்டாக அது எட்ஜோடு முடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா? இது வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது பாதி போர்ஷனை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேம் மெத்தட் தான். நீங்கள் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ்க்கு 2 ஃப்ளார் 3 ஃப்ளார்னு தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டான பெட்டலில் வந்து எடுத்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி மேலே உள்ள போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு இடையில வந்து நீங்கள் எத்தனை ஸ்டிச்சஸ்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் மேல் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகணும், கீழ் போர்ஷனும் கவர் ஆகணும். உங்களுக்கு வந்து இடையில இருக்க கிளாத் வந்து தெரியவே கூடாது. அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள்.
இப்போது நமக்கு கீழ் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு மேலே வந்து கேப் தெரியுது. அதனால நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டு கடைசியாக ஃப்ளவரோட சென்டரில் கடைசி ஸ்டிச் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எண்ணாட் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தும் ஃபினிஷ் பண்ணலாம். அதாவது பெட்டலோட சென்டர்லையும் போடலாம், பெட்டலோட அவுட்டர் லைன்லையும் நம்ம போடலாம். இப்போ வந்து கடைசியாக நான் வந்து வெளியே வந்து எண்ணாட் போட்டு ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். எண்ணாட் வந்து நல்லா டைட்டாக போடுங்க. லைட்டாக லூஸாக இருந்தது அப்படின்னாலும் கீழே உள்ள த்ரெட்டை இழுத்திங்கன்னா ஃபுல் ஸ்டிச்சும் ரிமூவ் ஆகிரும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்டர் லைனில் சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஜரியோ சில்க் த்ரெட்டோ போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ சுகர் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். சுகர் பீட் வந்து 2 பீடாக தான் போடணும், அதிகமாக பீட் போடாதீங்க. ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதும் அந்த சுகர் பீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக லூஸாக ஆட ஆரம்பிச்சிரும். ஒன்று சிங்கிளாக போடுங்க, அப்படி இல்லைன்னா டபுள் பீட் போடுங்க. 3, 4 இந்த மாதிரி கவுண்ட்டில் வந்து கண்டிப்பாக போடவே கூடாது. கரெக்டாக அந்த பெட்டலோட கர்வ் லைன்லாம் அழகாக சுகர் பீட் போட்டு எடுங்க. கர்வ் லைன் வரும்போது ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த பெட்டலுக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பீட்ஸ் போடுறதுக்கு வந்து நார்மல் அயன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும், நம்ம சீக்கிரமே முடிக்க முடியும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஃப்ளாரோட சென்டரில் வந்து நான் மோத்தி பீட் எடுத்திருக்கேன், ரவுண்ட் பீட் வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த பீட்ஸ் எல்லாமே போடுறதுக்கு நார்மல் சிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் கம்பல்சரி எடுக்கவே கூடாது. ஜரி த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பீட்ஸ் வந்து நெருக்கம் கிடைக்காது. பீட்ஸ் வந்து நல்ல நெருக்கமாக இருந்தால் தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து சீங் த்ரெட் கட் ஆகுது அப்படின்ட்டு ஜரி கண்டிப்பாக எடுக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ வந்து நம்ம பீடை வந்து லாக் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. சென்டரில் ஒரு பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த ஃப்ளாரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி.